வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு சோதனைகளை சாதனைகளாக மாற்ற போராடி கொண்டிருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கான இந்த ஜூன் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் கும்பராசிக்கான சிறப்பு பதிவாக நாம் இன்றைக்கி பார்க்குறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. நண்பர்களே, வழக்கம் போல் இந்த பதிவு ஜூன் மாதத்திற்கான கிரகநிலை, தொழில், வியாபாரம், குடும்பம், நிதிநிலை, பெண்களுக்கான பலன், மாணவர்களுக்கான பலன், வழிபாடு, பரிகாரம் என்னென்னு தனித்தனியாக சூப்பராக பிரித்து பார்க்க போகிறோம். சின்ன பதிவு தான், தெளிவாக சுருக்கமாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல கிரகநிலையை பற்றி பார்க்கும்போது 2ல் சனி பகவான் இருக்கார், 3ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும், 4ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் பகவானுடைய சேர்க்கையும், 5ஆம் வீட்டில் குரு பகவானும், 6இல் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது 10க்கு அதிபதியாக நீச்சமடைந்து இந்த இடத்துல இருக்கார். 7இல் ராகு பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. இந்த மாதம் கிரகநிலை கும்பத்துக்கு இந்த பொசிஷனில் இருக்கும்போது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல தொழில், வியாபாரம் எப்படி இருக்குன்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய காலத்தில் கும்பராசி இப்போ இருக்குது. கும்பத்தை மிகப்பெரிய ஏற்ற மிகுந்த காலமாக மாற்ற குரு பகவான் நிச்சயமாக இந்த மாதம் இருக்க போகிறாரு. என்னதான் ராகு கேது வேலை வியாபாரம்னு சொல்லி ஒரு குழப்பத்திலேயே நம்மளை வச்சுருந்தாலுமே குரு பகவான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டார். 6ஆம் வீடு கும்பத்துக்கு கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் வேலைக்கு பயந்து ஓடி ஒளிகிற ஆள் கிடையாதுங்க. எதுவானாலுமே 2ல் 1 பார்த்துடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு ராசின்னு சொன்னால் அது கும்பராசி நண்பர்கள் சொல்லலாம். வேலையில் புது சக்தி உள்ளுக்குள்ளே வந்தது போல் ஒரு உணர்வு. ஆஃபீஸில், வியாபாரத்தில் உங்கள் திறமையை கண்டு உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய சக பணியாளர்கள், உங்கள் மக்கள் எல்லாமே வியக்கும் காலமாக இந்த காலம் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு 5இல் இருக்கக்கூடிய சூரிய பகவான், புதன் பகவான் லைஃப்பில் ஒரு புது உச்சம், வியாபாரத்தில் ஒரு புது உச்சத்தை தொட வைப்பாங்க. நிதிநிலை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய இந்த இடம் நிதிநிலை மேன்மை பெற பெரிய உதவியாக இருக்குது. குரு பகவானுடைய பார்வை பலன் இருந்தாலே கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் பொதுவாக இருக்குது, உண்மையானதும் கூட. ஸோ வருமானம் அதிகமாகும். கூடுதல் வருமானம் வேணும்னு நினச்சா இன்னும் கடினமாக உழைச்சா பெரிய வெற்றி மற்றும் பெரிய பொருளாதார வளர்ச்சியை இந்த நேரம் கும்பராசி பெற முடியுங்க. பெண்களுக்கான பலன் எப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கணவன் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒட்டுமொத்த அன்பையும் ஒட்டுமொத்த ஆதரவையும் நீங்கள் பெரும் மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். குரு பகவானுடைய அருளால் அன்பு மிகுந்த மாதமாகவும் அற்புதமான உங்களுக்கு ஒரு பெரிய நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை நிறைந்த ஒரு மாதமாகவும் இந்த ஜூன் மாதம் இருக்கும். வண்டி பயணத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பிள்ளைகளால் பெருமை, மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலமாகவும் இந்த ஜூன் மாதம் இருக்கும். ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க நீங்கள் உணவு மற்றும் வாழ்வியல் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். இது கவனமாக இருந்தாவே இந்த மாதம் உண்மையிலே ஆரோக்கியம் சார்ந்து மட்டுமில்லை, ஒரு அற்புதமான மாதமாக சகோதரிகளுக்கு இந்த மாதம் இருக்கும். குடும்பம் மற்றும் திருமண நிலையை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரிய பகவானுடைய கிரக சேர்க்கை அப்படிங்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் சுப செலவு, சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகப்படுத்துது. அம்மா, அப்பா மற்றும் குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலமாகவும், இது நாள் வரை குடும்பத்தில் இருந்த ஈகோ இதெல்லாம் மறைந்து அனைவரும் ஒற்றுமையாக புது சந்தோஷத்தோட ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான நிலை இருக்கும். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அன்பும் பொறுமையும் அதிகமாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் திருமண பேச்சுவார்த்தையில் வெற்றி, குழந்தை பேர், குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு போகிறது இதெல்லாம் நடக்கும். இதில் முக்கியமாக கணவன் மனைவி ஆரோக்கியம் சின்னதாக மாறி ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்கும். அது சம்மந்தமாக ஒரு மருத்துவ செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த உணவு கட்டுப்பாடு, வாழ்வியெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் குறையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 5இல் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அருளால் முதல் 2 வாரம் மாணவர்களுக்கு படிப்பில் அதிகமாக ஆர்வமாகிறது, விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாகிறது, இதெல்லாம் வழக்கத்தை விட சற்று ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெற்றி பத்தாது அப்படிங்கிற அந்த உணர்வு நீங்கள் உணரக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். நல்லா படிச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம், இனி வரக்கூடிய காலத்தையாவது கொஞ்சம் பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். எப்படியாவது சாதிக்க வேணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஆர்வம் மாணவர்களுக்கு இந்த மாதம் உருவாகும். ஆரோக்கியம் சார்ந்து தற்போது உள்ள ராகு கேதுனுடைய நிலை முடிவெடுப்பதில் மட்டும் உங்களை குழப்பத்தில் வைக்கல. அவர் அதை தாண்டி என்ன செய்கிறாருன்னா உணவு விஷயத்தில் வயிறு சம்மந்தமாக உங்களை கஷ்டப்படுத்த போகிறாருங்க. ஸோ ஃபுட் பாய்சன் ஆகிறது, வயிற்று வலி வர்றது, லூஸ் மோஷன் போகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் நீங்கள் பாதிக்கப்படலாம். அதனால் தண்ணி நல்லா குடிங்க, உடம்புல சூட்டை குறைச்சிங்க.
அதே நேரம் நீங்கள் கடை உணவுகளை நிறையா விரும்பி சாப்பிட்றது, நேரங்கெட்ட நேரத்தில் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னாவே இந்த ஃபுட் பாய்சன்னால் வரக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள், டென்ஷன் இதெல்லாமே குறையுங்க. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னு பார்க்கும்போது, சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் காலை வேளையில் ஒரு 3 முறையாவது நீங்கள் சொல்லி நீங்கள் இறைவனை வழிபட்டு நீங்கள் தினம் உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கும் போது இந்த நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் அற்புதமாக மாறும். பரிகாரம்னு பார்க்கும்போது இந்த மாதம் சனிக்கிழமை சனி ஹோரையில் சிவன் கோயிலில் சென்று நீங்கள் அர்ச்சனை செய்து நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் இருக்கும். வாழ்க்கையில் நல்ல மாற்றம் மட்டுமில்லை, ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை கும்பம் ராசி நண்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. நண்பர்களே, இந்த பதிவு கும்பம் ராசி நண்பர்களுக்கான ஒரு பொது பலனாக எவ்வளோதான் நியரஸ்ட் இருந்தாலுமே நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பதிவு ஜூன் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. இந்த பதிவுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.